கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் இரட்சகர் இயேசு ஊழியத்தின் சார்பிலே உங்களை சந்திப்பதில் பெரிதும் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் தாமே இந்த நாள் முழுவதும் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. இந்த நாளிலே தியானத்திற்கென்று தெரிந்து கொண்ட இன்றைய வசனம் எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். இஸ்ரவேலின் உயரமான பர்வதத்திலே அதை நாட்டுவேன், அது கொப்புகளை விட்டு கனி தந்து மகிமையான கேதுவாகும், அதன் கீழே சகலவித பட்சி ஜாதிகளும் தங்கி அதன் கிளைகளின் நிழலிலே தாமதிக்கும். ஆமென். ஆம்பரியமானவர்களே, இந்த நாளிலே உங்களை ஆண்டவர் இஸ்ரவேலின் உயரமான பர்வதத்திலே நாட்டப் போகிறார். இஸ்ரவேலின் உயரமான பர்வதம் என்று சொன்னால் சபையாக இருக்கலாம், ஊழியமாக இருக்கலாம், வேலை காரியங்களாக இருக்கலாம், ஏதோ ஒரு இடத்திலே உங்களை உயரமான பர்வதத்திலே நாட்டப் போகிறார். பிரியமானவர்களே, நீங்கள் கொப்புகளை விட்டு கனி தந்து மகிமையான கேதுவாய் இருக்கும்படியாக ஆசீர்வதிப்பார். உங்களின் கீழே சகல பட்சி ஜாதிகளும் தங்கி அதன் கிளைகளின் நிழலிலே தாமதிக்கும் என்று சொல்லி பார்க்கலாம். சபையாக இருந்தால் உங்களிடத்திலே அநேக ஆத்துமாக்கள் வந்து தங்கும்படியாக உங்கள் நிழலிலே தாமதிக்கும்படியாக வைப்பார். பிரியமானவர்களே, உங்கள் கைகளின் பிரயாசங்களின் மூலமாக அநேகர் ஆசீர்வதிக்கும்படியாக அநேகர் அங்கே தங்கி அந்த நிழலிலே தாமதிக்கும்படியாக கர்த்தர் செய்வார். பிரியமானவர்களே, உங்களை கர்த்தர் உயர்த்த 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 அந்த உயர்வானது அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்பதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். கவலைப்படாதிருங்கள். வியாதியாயிருக்கலாம், கடன் பிரச்சனையா இருக்கலாம், வேலை விஷயங்களாக இருக்கலாம், பிள்ளைகளை குறித்ததான காரியங்களாக இருக்கலாம், பிள்ளைகளின் திருமண காரியங்களாக இருக்கலாம், குடும்ப சுமை காரணங்களாக இருக்கலாம், எல்லா காரணங்களில் இருந்தும் கர்த்தர் இந்த நாளிலே உங்களை உயர்த்த போகிறார். நீங்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படியாகவும் அநேகருக்கு நிழல் தரும் மரமாக இருக்கும்படியாகவும் அநேகர் உங்களிடத்திலே தங்கி தாமதிக்கும்படியாகவும் கர்த்தர் இந்த நாளிலே உங்களை வைக்கப் போகிறார். பிரியமானவர்களே, இதற்காக கண்களை மூடுவோம், ஜெபிப்போம். துதிகளின் மத்தியிலே வாசமாக இருக்கிற எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, கொடுத்த இந்த நல்ல வசனத்துக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். தேவரீர் எங்களை இஸ்ரவேலின் உயரமான பர்வதத்திலே நாட்டப் போகிற கிருபைக்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அப்பா, நீர் எங்களை உயர்த்த ஆரம்பித்து விட்டால் அதை தடுக்க ஒரு நாளும் முடியாது. ஆம் தகப்பனே, அந்த உயர்வான இடத்தை நாங்கள் அடையும்படியாக உங்களுடைய சமூகத்தை விட்டு எப்பொழுது விலகாதவர்களாக இருக்கும்படியாக எங்களை ஆசீர்வதியும். எங்களின் மூலமாக உங்களுடைய ஆசீர்வாதத்தை அநேகர் பெற்றுக் கொள்ளும்படியாக எங்களுக்கு வைக்க வேண்டுமா செபிக்கிறேன். தேவரீர் இப்படியான ஆசீர்வாத நன்மைகளாலே எங்களை அனுதினமும் முடிசூட்டி வருகிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம். குடும்ப சுமைகளை அறிவீர், கடன் பிரச்சனைகளை அறிவீர், வியாதிகளை அறிவீர், அப்பா திருமண தடைகளை அறிவீர், குடும்பங்கள் ஏற்படுகிறதான சூழ்நிலைகளை அறிவீர், வேலைகளில் ஏற்படுகிறதான சூழ்நிலைகளை அறிவீர், ஊழிய தடைகளை கர்த்தாவே நீர் அறிவீர், அங்கங்கே பாதிக்கப்படுகிறதான சபைகளை அறிவீர். ராஜா, எல்லாவற்றிலிருந்து நீர் விடுதலையை தாங்க, எல்லாவற்றிலும் உயர்வை தாங்க. தேவரீர் சபைகள் ஆராதனைகள் தடையில்லாமல் நடக்க வேண்டும், ஊழியங்கள் தடையில்லாமல் நடக்க வேண்டும். எல்லாவற்றிலும் கர்த்தாவுடைய கிருபை இருந்து வாழ்ந்துட்டோம். துதி கன மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறேன், இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென், ஆமென்.